வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துல ஒரு சூப்பரான ஒரு மாடல் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ரொம்ப அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சே ஆகணும். சிம்பிளா ஒரு டிசைன் வேணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறக்காம ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்கு. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பொறுமையா நிதானமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க லைஃப்ல இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்கள பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெறும் ஒரு 5 நிமிஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கலாம். இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, எல டைப்ல ஒரு 3 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன மாரி ஷேப் வேணுமோ, நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. எல டைப்ல வேணும் அப்படின்னாலுமே, சேம் இதே மாரியும் நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 3 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதற்காக பார்த்தீங்கன்னா, பைப்பிங் வந்து தயார் பண்ணணும். நான் ஏற்கனவே பைப்பிங் எல்லாமே ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேக் தட்லயும் வந்து நான் பைப்பிங் எல்லாமே வச்சு ரெடியா வச்சிருக்கேன். ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து எனக்கு மாடல் வேணும் அப்படின்ட்டாங்கன்னா, நீங்க அவங்களுக்கு வந்து இந்த மாரி மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பெரியவங்க வந்து எனக்கு வந்து சிம்பிளா மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மாரி மாடல்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுமையா பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சின்ன சின்ன டிசைன் கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இந்த மாரி மாடல்ஸ் எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கங்க. பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த இலையில பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தியும் நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போறோம். நீங்களும் இதே மாரி பைப்பிங் வச்சுக்கங்க. பைப்பிங் வைக்க விருப்பமில்லாத நண்பர்கள் லேஸ் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஏஜுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணணும்னா, பைப்பிங்கா, லேஸாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு 35 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து மேக்ஸிமம் நெறைய பேரு லேஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. பைப்பிங்கா இருக்கணும், துணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த மாரி கேட்குற நண்பர்களுக்கு நீங்க பைப்பிங் வச்சுக்கங்க. இல்ல சின்ன பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே நீங்க லேஸ் வச்சு குடுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்போ கிராஸ் துணி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்ததில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடிச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத வந்து நம்ம திருப்பணும். இதற்காக பார்த்தீங்கன்னா, நான் போஸ் கம்பி வச்சு திருப்பிக்கிறேன். நான் எப்படியெல்லாம் தைக்கிறேன் அப்படிங்கிறத பொறுமையா பார்த்துட்டு, இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம திருப்பூர் ஜிஆ டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கத்துக்கிட்ட தையல் துறையும் உங்களுக்காக கத்துறேன். சிறப்பா கத்துக்கங்க. இந்த மாரி குட்டி குட்டி மாடல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா, மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்ன சின்ன மாடல்ஸும் நெறைய பதிவு பண்றேன். பயனுள்ளதா இருக்கட்டும். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம இத கழுத்துக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, சுத்தியும் வச்சு அப்படியே தைக்கிறோம். ஒன் சைடு மட்டும் தான் நம்ம தைக்கிறோம். டபுள் சைடு கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. இழுத்துறக்கூடாது. இழுத்தீங்க அப்படின்னா எச்சு கம்மி வந்துரும். ப்ளவுஸில பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்கு ஏறுன மாரி வந்துரும். அந்த மாரி வராம இருக்கணும் அப்படின்னா, பொறுமையா நிதானமா குத்து வந்து ரொம்ப லாங் இல்லாம, பக்கம் இல்லாம கரெக்ட்டா செட் பண்ணிக்கங்க. ஏன்னா சில நேரங்கள்ல குத்து ரொம்ப பக்கமா இருந்தாலும் சுருக்கேறும். குத்து ரொம்ப லாங்கில இருந்தாலும் சுருக்கேறிரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. இப்போ செகண்டா பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஒரு அமுத்து தையல் வந்து போடுறேன். இந்த மாரி நம்ம தைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப கவனமா வந்து பார்க்கணும். பீஸ் வந்து நம்ம ஏதாவது டிசைன் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டிசைனையே நம்ம வச்சு பார்க்கணும். சும்மா நம்ம பாட்டுக்கு அப்படியே தைக்கக்கூடாது. வச்சோமா அப்படின்னா, உள்ள கவர் ஆகுமா? இல்ல பிசிறு கீது வெளிய தெரியாம இருக்குமா? அப்படிங்கிறதையும் நம்ம சும்மா மேலாப்புல ட்ரையலாவது வச்சு எப்பவுமே பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேல வந்து சுத்தி ஒரு போல்டிங் வந்து நம்ம வச்சு அடிச்சாச்சு. இத 2, 3 விதமா தைக்கலாம். இந்த விதம் இப்படி தைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். நல்லாருக்கும் அப்படிங்கிறத விட சூப்பரா இருக்கும். அதற்காக இந்த மாரி நான் தைச்சிருக்கேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பூ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இலை டைப்ல கட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? அத வந்து பூ டைப்ல நம்ப வச்சு பார்க்கணும். எப்படி வச்சா நல்லாருக்கும் அப்படிங்கிறத நம்ப தான் முடிவு பண்ண போறோம். சில கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, மாடல்ஸ் வந்து அவங்களே குடுத்துருவாங்க. குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க அந்த மாடல் அப்படியே அவைங்க கேட்குற மாரி குடுத்துக்கலாம். இல்ல மாடல் குடுக்காத நண்பரா இருந்தாங்க அப்படின்னா, நம்ம சில மாடல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். வச்சு பார்த்து இது நல்லா இருக்காங்கிறத நம்மளா ஒரு டிசிஷன் எடுத்துட்டு, அதன் பிறகு நம்ம தைக்கணும். இப்ப இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா, மேல வச்சு நான் தைக்கிறேன். ஒரு அமுத்து தையல் வந்து போட்டுருக்கேன். பைப்பிங் இருக்கிறதால கரெக்ட்டா அந்த பைப்பிங் மேலேயே ஏறி, கரெக்ட்டா பார்க்குறக்கு அழகா இருக்கிற மாரி நான் சின்னதா தையல் போட்டு, பீஸ் வந்து மெதுவா பொறுமையா தைச்சுக்கிட்டே இருக்கேன். இதேபோல நீங்களும் தைச்சு பாருங்க. நம்ம சேனல பார்த்து நீங்க ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஃபோட்டோஸோ அல்லது வீடியோஸோ எடுத்து குட்டியா அனுப்புங்க. அதில ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் நான் சொல்லி தரேன். அத சரி பண்ணிட்டு, சிறப்பா நீங்க தச்சுங்க. இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் நெறைய வரப்போகுது. ப்ளவுஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாலும், கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்லாம் டல்லா வெளிச்சமெல்லாம் கம்மியா இருக்கு. ஓகே பரவால்ல.
இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த 3 இலையும் பார்த்தீங்கன்னா, அழகா வந்து நம்ம வச்சு மேலாப்புல சின்ன சின்னதா தையல் வந்து போட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். சின்னதா ஒரு பட்டன் மட்டும் ஒண்ணு வச்சோம் அப்படின்னாவே சூப்பரா இருக்கும். பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த மாடல வந்து நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி சின்ன சின்ன மாடல்ஸ் வந்து நீங்களும் தைச்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்க டெய்லரிங் கடை வச்சிருக்கீங்களாங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. அல்லது நீங்க எத்தன வருஷமா டெய்லரிங் ஃபீல்ட்ல இருக்கீங்க? எத்தன வருஷமா டெய்லரிங் வந்து பழகிட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறத உங்கள பத்தின ஒரு சில தகவல் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருத்தமா வீடியோஸ் வந்து என்னால போட முடிஞ்சா கண்டிப்பா எடுத்து பயன்படுத்தி, உங்களுக்காக வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அழகா பட்டன்லாம் வச்சு பார்க்குறேன். சூப்பரா இருக்கு. லைட் வெளிச்சம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகே பரவால்ல. இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கீழ சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனல தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வாட்சிங்.